ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி டிஎன்டெட் பேப்பர் 1 சைக்காலஜி கொஸ்டின் பேப்பர். நம்ம சாட்டர்டே எழுதின கொஸ்டின் பேப்பரில் பேப்பர் டி, இந்த டி கொஸ்டின் பேப்பருடைய சைக்காலஜி ஆன்சர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். How many stages are in Kohlberg's moral development? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3. That one is correct answer. கோல்பெர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் எத்தனை? 3. Given below are the two statements. One is labeled as assertion and the other is labeled as reason. Assertion, language development in turn leads to cognitive development. Reason, language development and cognitive development are interrelated to each other. From the above statement, choose the correct answer from the options given below. Answer is both assertion and reasons are true, and reason is correct explanation for the assertion. Option A is the correct answer. 2 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று கூற்று, மற்றொன்று காரணம் என குறிப்பிடப்படுகிறது. கூற்று, மொழி வளர்ச்சியடையும் போது அறிதல் திறன் வளர்ச்சியடைகின்றது. காரணம், மொழி வளர்ச்சியும் அறிதல் திறன் வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையவை. மேற்கண்ட வாக்கியங்களிலிருந்து கொடுக்கப்பட்ட தெரிவுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்றிற்கான சரியான விளக்கமாக காரணம் அமைகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following describes constructivist learning? Answer, appropriate learning environment is essential in learning construction. This is the correct answer. Option C. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் அறிவு உருவாக்க ஆற்றலை விளக்கும் சரியான கூற்று எது? சரியான கற்றல் சூழல் அறிவு உருவாக்க கற்றலுக்கு அவசியமானது ஆகும். ஆப்ஷன் சி. Which among the following psychologists is associated with the term zone of proximal development? Answer வைகோட்ஸ்கி. ஆன்சர் ஆப்ஷன் டி. கீழ்கண்ட உளவியலாளர்களுள் அண்மை வளர்ச்சி மண்டலம் அல்லது புதிய அறிவு உருவாக்கத்திற்கான இடம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர் வைகோட்ஸ்கி. Children engage in separate activities but exchange toys and comment on one another's behavior is associative play. Option B. குழந்தைகள் தனிப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் விளையாட்டு பொருட்களை பரிமாறிக்கொள்வது மற்றும் ஒருவர் மற்றவரின் நடத்தையினை விமர்சிக்கும் நடைமுறையானது தொடர்புடைய விளையாட்டு. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Who define personality is the dynamic organization within the individual of those psychologist system that determine his unique adjustment to his environment. Answer, Allport. Option B. தனிமனிதன் ஒருவன் தன் சூழ்நிலையில் எவ்வாறு செயல்படுகிறான் என்பது ஒருங்கமைப்பின் தன்மையை பொறுத்ததாகும். இத்தகைய உடல் மனப்பண்புகளில் தனிப்பட்ட ஒருங்கமைப்பு ஒருவனது ஆளுமையாகும் என வரையறுத்தவர் யார்? ஆல்போர்ட். Next question, 7th one. Match list 1 with list 2. List 1 and list 2ல கொடுத்துருக்கிறதோட நம்ம மேட்ச் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கிரிடினிசம். கிரிடினிசம் அப்படின்னா என்னென்னா லெஸ் secretions of thyroxine. சோமா, believing all things are living. அனிமிசம் உடைய ஆன்சர் செல் பாடி ஆஃப் நியூரான். அடுத்தது dwarfism, less secretions of growth hormone. இப்போ இதோடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 2, 1, 4, 3. பட்டியல் 1 அண்ட் பட்டியல் 2 உடன் பொறுத்துக. கிரிடினிசம். ஆன்சர் இஸ் தைராக்சின் தேவையான அளவுக்கு குறைவாக சுரப்பது. சோமா, எல்லா பொருள்களும் உயிருள்ளவை என நம்புதல். அனிமிசம், நியூரானின் உடல் பகுதி. குள்ளத்தன்மை, வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு குறைவாக சுரப்பது. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 8th question. The process whereby the biological individual is converted into human person denotes the dash development. Social development. உயிரியல் தனிநபர் ஒரு மனிதராக மாற்றப்படும் செயல்முறையை குறிப்பிடும் வளர்ச்சி சமூக வளர்ச்சி.
எகைன் ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. டோல்மன் அதாவது டால்மனுடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. இதுதான் வந்து டால்மனுடைய ஆன்சர். சைன் லேர்னிங். லெவின் ஆப்ஷன் இஸ் ஃபீல்டு தியரி. லெனின் ஆப்ஷன் ஃபீல்ட் தியரி. பாண்டுரா ஆன்சர் இஸ் சோசியல் லேர்னிங். Next, Carl Rogers, theory of experimental, fourth one. So answer is 3142 answer. Option D is the correct answer. பட்டியல் ஒன்றை இரண்டோடு பொருத்துக. டால்மன் ஆன்சர் குறியீட்டு கற்றல். லெவின் ஆன்சர் களக்கோட்பாடு. பாண்டுரா ஆன்சர் இஸ் சமூக கற்றல். கால் ரோஜர்ஸ் பரிசோதனை முறை கோட்பாடு. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Next question, the process of concept formation, phrase or answer perception, abstraction and generalization. Option B is the correct answer. கருத்து உருவாக்கத்தின் செயல்முறை நிலைகளாவன புலன்காட்சி, கருத்தியல் நிலை மற்றும் பொதுமைப்படுத்துதல். 11th question, child's ability focus on only one concept at a time is prominent in which stage of Piaget's cognitive development? Answer pre-operational stage. Option B is the correct answer. பியாஜேவின் அறிதிறன் வளர்ச்சியில் எந்த நிலையில் குழந்தை ஒரே கருத்தில் மட்டும் கவனம் செலுத்தும் தன்மை உச்சத்தில் இருக்கும்? மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம். Arrange the following steps in helping the learner in the attainment of the desired concept. இதில் நம்ம ஆர்டர் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன் ஆர் டெஸ்டிங், presentation of the example, generalization, analysis of the example. Option A is the correct answer. கற்பவர் விரும்பிய கருத்தை அடைய உதவும் கீழ்காணும் படிநிலைகளை வரிசைப்படுத்தவும். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் சரிபார்ப்பு அல்லது சோதனை செய்தல். ரெண்டாவது எடுத்துக்காட்டுகளின் மூலம் கூறுதல், பொதுமைப்படுத்துதல், எடுத்துக்காட்டுகளின் பகுப்பாய்வு. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Next one, which of the following intelligence is closely associated with interpersonal intelligence? Social intelligence. Option B. கீழ்கண்டவற்றுள் பிற நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் நுண்ணறிவுடன் நெருங்கிய தொடர்புடைய நுண்ணறிவு எது? சமூக நுண்ணறிவு. 14th question, teachers can give the students opportunities to learn what they have already learned. This statement implies learning to learning. Option C. குழந்தைகள் கற்றவற்றை மேலும் மேலும் சிந்தித்து கற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் உதவ வேண்டும் என்னும் இக்கூற்று விளக்கும் கருத்து கற்றுக்கொள்ளுதல். The approach that emphasizes that children must gain control over their emotions to adapt to their physical and social world. Functionalist. குழந்தைகள் தங்கள் மன எழுச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் தங்கள் சமூக சூழலுடன் இயைந்து வாழலாம் என்பதை வலியுறுத்தும் அணுகுமுறை செயல்பாட்டுவாதி. 16th question, learner centered approach leads to meaningful learning is? Answer is constructivity theory. கற்போரை மையமாக கொண்ட கற்பித்தல் அணுகுமுறையானது கற்றலை பயனுடையதாக்கும் என்பது அறிவு உருவாக்க கோட்பாடு. Next question, 17th one, which of the following is the non-verbal test of creativity? Answer figure completion test. Option D. கீழ்கண்டவற்றுள் ஆக்கத்திறன் மொழியில்லா சோதனை எது? உருவம் வரைதல் சோதனை. Option D is the correct answer. 18th question, dash hormone enhance oxygen utilizations and metabolism in tissues? Answer thyroxine. Option D. டேஸ் ஹார்மோன் திசுக்களில் ஆக்சிஜன் உட்கிரகித்தலை அதிகப்படுத்துவதுடன் வளர்சிதை மாற்ற செயலை கட்டுப்படுத்துகின்றது தைராக்சின். The appropriate age group of children who form self-concept consisting of observable
the characteristics, typical emotions and attitude is 6 to 10 years. Option C. குழந்தைகளிடையே வெளிப்படையான பண்புகள் தனித்த மனவெழுச்சிகள் மற்றும் மனப்பான்மையினை உள்ளடக்கி தன் கருத்தினை வெளிப்படுத்தும் வயது வரம்பு 6 முதல் 10 ஆண்டுகள். Given below are characteristics of a student: conflict with others, involved in group activities, progressive in education, act with self-confidence. Choose the correct options that gives the characteristics of the students with positive self-concept. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 2, 3 and 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். உடன்பாட்டு கருத்துடைய மாணவரின் பண்புகளை அடையாளம் காண்க. மற்றவர்களுடன் முரண்படுதல், குழு வேலைகளில் ஈடுபடுவர், கல்வி முன்னேற்றத்தில் சிறந்து விளங்குவர், தன்னம்பிக்கையுடன் செயல்படுவர். இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 21st question. Which of the following psychologist viewpoints were adopted in type approach theory of personality? Answer Kretschmer, Shelton. This is the correct answer. Option A. ஆளுமையின் வகையியல் அணுகுமுறை கோட்பாடானது கீழ்காணும் எந்த உளவியலாளரின் கருத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? Kretschmer, Shelton. Choose the correct statement which is related to the nature and characteristics of learning. இதோடைய ஆன்சர் லேர்னிங் டஸ் நாட் நெசசரிலி இம்ப்ளை டெவலப்மெண்ட் இன் தி ரைட் டைரக்ஷன். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கற்றலின் இயல்புகள் மற்றும் பண்புகளோடு தொடர்புடைய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கற்றலானது கட்டாயம் சரியான பாதையில் முன்னேற்றமுடையதாக இருக்க வேண்டியது இல்லை. Who among the following are associated with language theories? Answer is இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் இருக்காங்க. இதில் வந்து சூஸ் கொடுத்துருக்காங்க. சூஸில் பார்த்தீங்கன்னா ஏபிசி இவங்க 3 பேருமே வந்து லேர்னிங் தியரிஸ் பற்றி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேசியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் மொழி கோட்பாட்டுடன் தொடர்புடையவர்கள் யார்? ஸ்கின்னர், ஆல்ஃப்ரெட் ஃபீனே, வைகாட்ஸ்கி. இந்த 3 பேரும் தான். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 24th one. Which system of the human body reaches 90% development even before a child enters the primary school? Answer is nervous system. ஆப்ஷன் ஏ. ஒரு குழந்தை தொடக்க பள்ளியை அடையும் முன் எந்த உறுப்பு மண்டலம் 90% வளர்ச்சியை அடைகிறது? நரம்பு மண்டலம். Language as the uniquely human accomplishment etched into the structure of the brain was proposed by Chomsky. மொழியானது மனிதனின் ஒரு தனித்துவமான சாதனையாகவும் மூளையின் கட்டமைப்பில் பொதிந்துள்ளதாகவும் முன்மொழிந்தவர் சோம்ஸ்கி. எமோஷனல் எக்ஸ்பிரசிவ்னஸ் ஆஃப் சோசியல் ஸ்மைல் எமர்ஜஸ் அட் எந்த ஏஜ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பர்த் டு 6 months. சமூக புன்னகை என்ற உணர்ச்சி வெளிப்பாடானது முதலில் வெளிப்படுவது பிறந்தது முதல் 6 மாதங்களில். Given below are 2 statements. The difference between what a child can do on his own and can be accomplished with some assistance is called the zone of proximal development. Zone of proximal development encompasses those abilities, attitudes and patterns of the thinking with assistance. இதோடைய ஆன்சர் both statement 1 and 2 is correct. குழந்தை எதை தெரிந்திருக்கிறதோ அதற்கு பிறரது உதவியோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கும் இடைப்பட்ட பகுதிதான் புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடமாகும். புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்பது திறன்கள், மனப்பான்மை, சிந்தனை முறை ஆகிய அறிவு தொடர்பான அனைத்தையும் உள்ளடக்கியதாகும். ஆப்ஷன் 2 கூற்றுகளுமே சரி. As per Erikson psychosocial stages of development theory, identity versus identity confusions component belongs to adolescence. எரிக்சனின் உளவியல் சமூக வளர்ச்சி நிலை கோட்பாட்டின் அடிப்படையில் தன் அடையாளம் மற்றும் தன் அடையாள குழப்பம் என்ற கூறானது இப்பருவத்தில் அடங்கும். குமர பருவம். நெக்ஸ்ட், assimilations and accommodations help the organisms in maintaining in harmonious relationship with its environment and this is called equilibrium. Piaget
postulate the concept of equilibrium. So this answer is option C is the correct answer. இதில் உயிரியல் தன்னை பொருத்தி கொள்ளுதல் மற்றும் தன்வயப்படுத்துதல் வாயிலாக தன் சூழ்நிலையுடன் சமநிலைப்படுத்தி வாழ்கின்றன. பியாஜே எப்படி சொல்கிறாரு அப்படின்னா கூற்று 1, 2 சரியானது. A feeling of liking or disliking that also involve the way of the people think about the behave towards the object of their feeling is an attitude. ஒருவரின் விருப்பு அல்லது வெறுப்புகளை கொண்ட உணர்வின் அடிப்படையில் ஒன்றினை சிந்தித்து நடப்பதை மனப்பான்மை என்கிறோம். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.